நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு தலையீத்து கிடாரி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. கலரு செவல மரம், நல்ல தரமான கிடாரிங்க, நல்ல குவாலிட்டியான கிடாரி அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 4 பல்லுன்னு சொல்லியிருக்காங்க. கிடாரி வந்து 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய கிடாரிங்க. இந்த கண்ணு போகிறக்கு ஒரு வாரம் எடுத்துங்க. அருமையான மடி செட்டில் இருக்குதுங்க. சுழித்தவரலாத கிடாரிங்க. இந்த கிடாரி எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, விலை, கறவை, திறன் எல்லாமே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த கிடாரி வந்து செவல மரங்க, நல்ல தலையீத்து கிடாரி, 4 பல்லுன்னு சொல்லியிருக்காங்க. 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய கிடாரிங்க. என்ன கன்று போடுறதுக்கு ஒன் வீக் எடுத்துக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. திருச்சி மாவட்டம் தோரங்குறிச்சி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துற சொல்லியிருக்காங்க. அருமையான மடி செட்டு, நல்ல ரவுண்ட் மடி செட்டுங்க. தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தலைச்சனுக்கே ஒரு 12-13 லிட்டர் வரையும் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். எல்லா கிளைமேட்டு கொண்டு போனால் அடாப்ட் பண்ணிக்கும். ஆண் பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். நல்ல பொறுமையான குணம் தான் சொல்லியிருக்காங்க. மடி செட்டு பாருங்கள், நல்ல ஜம்முன்னு அமைஞ்சிருக்குதா. இன்னும் ஒரு வாரம் கழிச்சா இன்னும் நல்ல மடி எடுக்கக்கூடிய மாடு, நல்ல பெருவெட்டு மாடு, நல்ல வெள்ளை கொம்புங்கிறதுனால நல்ல கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிச்சு. அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். வீட்டுக்கே டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை தெரிவிச்சிருக்கா. அப்படி